இப்போது உங்களுடைய இந்த சித்தாந்தம் என்பதே மோசமான ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு. ஏன் சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க டிவிக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களை நீங்கள் அடக்குமுறை செய்கிறீர்கள், கைது செய்கிறீர்கள்னாக்கா நீ தானே அரணா நிற்கணும். அப்புறம் சட்டமன்றத்தில் என்ன மாணவருக்கு நீ வந்து தீர்மானம் நிறைவேற்றினீங்க? எதுக்கு நிறைவேற்றினீங்க? வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்துக்கு நாங்கள் இது மாதிரி எதிர்க்கிறோம் அப்படின்ட்டப்போ, இதை விட மிக குறிப்பான ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், திமுக எந்த அளவுக்கு பிஜேபியிடம் சரணாகதி அடைஞ்சிருக்கு. ஐயா சாமி நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இன்னும் சில வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்திற்கு மோடி வர போகிறார். ராமேஸ்வரத்துக்கு மோடி வரான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மசூதி மேலே மினோரான்னு சொல்லுவாங்க. பாங்கின் ஓசை தொழுவதற்காக அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த பாங்கு அங்கே தான் சொல்லப்படுது. அந்த மினோராவில் அல்லாஹ் அக்பர்னு எழுதியிருக்கு. அதை துணியை போட்டு சுற்றுறாங்க. மாநில அரசு இதே திமுக தான். திமுக யார் செய்கிற வேலை இது? நம்ம என்ன யூபியில் இருக்கிறோமா, தமிழ்நாட்டில் இருக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட வெளிநாட்டு அதிபர் வரும்பொழுது அவராவது ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கக்கூடாதுன்னு திரைச்சேலையிட்டார். திரைச்சேலையிட்டு தான் அவங்க பார்க்க விடாமல் கூட்டு போனாங்க. ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தையை நீ கவர் பண்ணுற, நீ மூடுற, மோடியை திருப்திப்படுத்துவதற்காகனாக்கா இதில் யார் மோஸ்ட் டேஞ்சரஸ்? பிஜேபியா திமுகவா?